வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. எங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே எனது இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி திருச்சி தியேட்டர்ஸோட ரசிகர்களுக்கு இது ஒரு என்னோட பொங்கல் பரிசாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட தலைப்பு என்ன அப்படின்னா, திருச்சியில் சினிமாவின் பரிணாமம் எப்படிலாம் திருச்சியில் சினிமா ஆரம்பிச்சிச்சு, எப்படி இப்போ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல போகிறேன். நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். முழுசாக கேளுங்க. உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலில் காத்திருக்கும் அனைவருக்கும் என்னோடது சின்சியரான ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி சினிமாவோட வளர்ச்சி எப்படிலாம் வளர்ந்துச்சு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க. 1920 சினிமா எனும் புதுமை, அதாவது சினிமா அப்போ தான் ஃபஸ்ட்டு திருச்சியில் கொண்டு வராங்க. எப்போது 1920 திருச்சி நகரம் எப்படி ஏற்றுக்கொண்டது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க. 50 மக்களிடம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சது, இன்றைய நாள் வரை அது எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு வெறித்தனமான ரசிகர்கள் திருச்சியில் கொண்டாட ரெடியாக இருக்காங்க. அதாவது தியேட்டர்ஸும் சரி, திருச்சி மக்கள் எப்படி சினிமாவை தங்களோட கலாச்சாரத்தையே மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க. சினிமா எப்போ இந்தியாவில் பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1890களில் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம இந்திய வரலாற்றில் பிறந்துச்சுங்க. திருச்சியில் அதன் பாதிப்பு 1920களில் தான் தொடங்குச்சு. முதலில் சினிமா என்பது கோலாகலமான ஒரு விஷயமாக மட்டுமல்ல, ஆனால் ஜமீன் குடும்பங்கள் மற்றும் ராஜாக்கள் தான் அதனை அனுபவித்தார்கள். இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். முன்னாடிலாம் நான் நிறையா படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஜமீன்தார்கள்லாம் குடும்பத்துக்கு முன்னாடி அந்த மேடை அமைச்சு ட்ராமா போடுறது, அந்த பிளே மாதிரி கொண்டது, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம திருச்சியிலையுமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாட்களில் திருச்சி சினிமா நடத்தப்பட்ட முக்கிய இடம் லட்சுமி தியேட்டருங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல, எத்தனை பேருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இது கைத்தொழில் நகரமாக இருந்தாலும் பல வியாபாரிகள் கலைத்துறையை ஆதரிக்க முனைந்தனர். சைலண்ட் ஃபிலிம்கள், அதாவது மெலோடிஸான ஒரு சைலண்ட் ஃபிலிம்கள் திரையரங்குகளில் பரவலாக காட்சி அமைக்கப்பட்டதுங்க. அதாவது மொழி இல்லாமல் சைலண்டான ஒரு மூவிஸ் தான் ஃபஸ்ட்டு திருச்சி மக்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபஸ்ட்டு இருந்திருக்குங்க. அப்போது சைலண்ட் ஃபிலிம்லாம் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக அதோட இதை பார்த்தீங்கன்னா, கதை வார்த்தைகளே இல்லாமல் அவங்க நடிப்புலேயே சொல்லுவாங்க. பியானோ இசை பின்னாடி வாசிட்டே இருப்பாங்க. இதுதான் சைலண்ட் ஃபிலிம்கள் அப்படின்னு மக்கள் மனசை கொள்ளையடிக்கிறதுக்குனே முதல் நம்ம ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ராமாயணம், மகாபாரதம் இதை மற்றி ஒரு சைலண்ட் ஃபிலிம்ஸாக பயணம் வாசிச்சுட்டே அதை நடித்து காட்டி மக்களிடம் ஒரு ஈர்ப்பை சினிமா பார்த்துச்சுங்க. ட்ரிவியா அப்படிங்கிற அடுத்த ஒரு பரிமாணம் தான் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே சில சிறிய அரங்குகள் நாடகமாகவும் சினிமாவாகவும் மாறின. சினிமா என்பது கலைமகளின் வரம் போல எண்ணப்பட்ட காலம்தான் 1920 1940 வரைக்குங்க. மொதல் 20 வருஷம் 1920 1940 வரைக்குமே சைலண்ட் ஃபிலிம்ஸு, ட்ரிவியா அப்படிங்கிற 2 பிளேஸ் மட்டும்தான் பிளே அப்படின்னு சொல்லலாம். நாடகமாக இருக்கட்டும், இல்லை இந்த நாடக காட்சி திரையரங்குகளில் போயிட்டு வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், ட்ரிவியா அப்புறம் சைலண்ட் ஃபிலிம்ஸ் தான் நம்ம திருச்சியில் 1920 1940 40களில் வரைக்கும் இருந்திருக்குங்க. 1940 1970 வரைக்கும் கோல்டன் இரா ஃபார் ட்ரிச்சி தியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
ஏன்னா அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள், அப்புறம் ஜெமினி கணேசனோட படங்கள், ஜெய்சங்கரோட படங்கள், அதெல்லாம் வந்து எங்கேயோ கொடி கட்டி நம்ம திருச்சியில் வந்து பறந்துட்டு இருந்துச்சுங்க. 1940களில் தமிழ் திரையுலகில் பொற்காலம் வந்தது, எஸ்பெஷலி திருச்சிக்குங்க. திருச்சி அது முழுவதையும் கொண்டாடியது. அந்த நாளில் பெரிய திரையரங்குகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பிய நாட்கள்ங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு 1940லிருந்து 1970 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் என்ன படங்கள்லாம் ரசித்து நம்ம திருச்சி தியேட்டரில் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்க. எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படம் திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் உள்ள தியேட்டர்களில் முதல் நாளில் பார்க்க ரசிகர்கள் இராணுவம் போல் குவிந்தனர். 1000 பூச்சிகள் போல் சீட்டுக்கு தள்ளுமுள்ளு ஆடி மக்கள் சினிமாவை ஒரு புதுமையான வாழ்க்கை அனுபவமாக பார்க்க ஆரம்பித்தனர். இதுதான் வந்து அந்த எம்ஜிஆர் சிவாஜி காலம் அப்படிங்கிறது திருச்சியில் தொடங்குச்சுங்க. அதுக்கப்புறம் சில தியேட்டர்ஸ், மகாலட்சுமி தியேட்டர், பார்க் தியேட்டர் போன்றவை வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து அந்த காலத்தில் ஃபேமஸ் தியேட்டர், மஸ்தான் தியேட்டர், மகாலட்சுமி தியேட்டர், பார்க் தியேட்டர் வந்து அப்போது வந்து திருச்சியில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருந்துச்சுங்க. முத திருச்சியில் 1952ஆம் ஆண்டு தான் ஃபேன் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வராங்க. அதாவது இப்போ ஒரு எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தியேட்டரை வந்து செலிப்ரேட் பண்ண, அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணி என்னென்னமோ நீங்கள் செலிப்ரேஷன்ஸ், திருவிழா கோலம் போல் மேளம் கொட்டி என்னென்னமோ வச்சு நீங்கள் வந்து அந்த தியேட்டரோட பாக்ஸை வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் திருச்சியில் வந்து 1952ஆம் ஆண்டு தான் வந்து மொத வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரைக்கும் உள்ள ஒரு ஹிஸ்ட்ரிங்க. இப்போ 30 வருஷமா வந்து திருச்சியில் சினிமாவோட பரிமாணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்து தான் வந்துச்சு கலர் ஃபிலிம்ஸ் அண்ட் மாடர்ன் சினிமாவோட ஒரு பரிமாணம். 1970லிருந்து 2000ஆம் ஆண்டு வரை வந்து கலர் ஃபிலிம்ஸ்லாம் முதல்ல திருச்சியில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 1970 தான் மொத கலர் திரைப்படம் வந்து திருச்சி மக்களுக்கு திரையிடப்பட்டது. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருச்சியில் முதல்ல கலர் சினிமா கொண்டு வந்தோட மக்கள் கூட்டம் எப்படி எவ்வளோ ஒரு திருவிழா கோலமாக அதை பார்த்து ரசித்தாங்க. இன்றைக்கி கூட அதை நினச்சாலே வந்து ரொம்ப பிரமிக்குது. அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அப்பா அம்மாவுக்கு கேட்டாலே வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. கேட்டு தான் பாருங்களேன். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்கள். இந்த கலர் டெக்னாலஜிஸ்லாம் வந்து மாற ஆரம்பித்தோன்னே மக்களோட அந்த ரசிக்கும் தன்மையும் வந்து மாறிடுச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம கலையரங்கம் தியேட்டர், மாரிஸ் தியேட்டர், அப்புறம் ரம்பா ஊர்வசி தியேட்டர்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் வந்து புதுசாக வந்து அந்த ஒரு 30 ஆண்டுக்குள்ளே தொடங்குறாங்க. அதுவுமே வந்து நிறைய மக்களிடம் ரசிகர்கள், ஏன்னா நிறையா அந்த ஃபேன்ஸ் கொண்டு, சீட்டிங் கொண்டு தியேட்டரில் போயிட்டு அந்த மாதிரியான கலர் படத்தை பார்க்கக்கூடிய அனுபவம், அந்த இசை, அப்புறம் இந்த சினிமாட்டோகிராஃபியோட அந்த ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து புதுமையான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா மக்கள் பார்த்து நமக்குள்ளேயே அவங்க வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார், கமல் சார், சத்யராஜ் சார், அவங்களோட படங்கள்லாம் வந்து விஜயகாந்த் சார் அதெல்லாம் வந்து ரொம்ப பீக்கில் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. நிறைய படங்கள் நம்ம திருச்சியில் கொண்டாடியது வந்து ரஜினிகாந்த் சாரோட படமும் கமலஹாசன் சாரோட படமும், அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் சாரோட ஒரு படமும் தான் அதிகமாக வந்து திருச்சியில் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு தெரியும், திருச்சியில் வந்து கார்த்திக் சாருக்கு ரசிகர் மன்றம் வந்து ரொம்பவே வந்து கொடிகட்டி பறந்துச்சா ஒரு காலத்தில். அது இன்னைக்கு வந்து அது அந்த மெயின்காட் கேட்டில் இருந்திருக்குன்னு நிறைய பேர் தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் 4 ஹீரோஸ்க்கு என்றைக்குமே வந்து ஸ்பெஷலான ஒரு இடம் உண்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லுதுங்க. 1970லேருந்து 2000 வரைக்கும் ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், அதுக்கப்புறம் நம்ம காதல் நவரச நாயகன் நம்ம கார்த்திக் சாருக்கும் ஒரு தனிமை ஒரு இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்
மல்டிப்ளெக்ஸ் பூம், அதாவது 2000 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் நம்ம மாடர்ன் விஷுவல்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்ஸஸ் லைக் எல்ஏ சினிமாஸ், பிவிஆர், ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் சோனா மீனா தியேட்டர், லா சினிமாஸ் வந்து கண்டிப்பாக அந்த மேரிஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாஸ் இருந்துச்சு. நிறையா மல்டிப்ளெக்ஸஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. மல்டிப்ளெக்ஸஸ் 2-3 தியேட்டர்ஸை சேர்ந்து நம்ம திருச்சியில் பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. ஆன்லைன் புக்கிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் புக்கிங்க்கு அப்புறம் அந்த பேப்பர் கட்டிங்ஸில் வந்து சினிமாவோட போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு வரவேற்பு கொண்டு வருது. நிறைய பரிசு திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு திருச்சியோட கல்ச்சரை வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம திரைப்பயணத்தை நோக்கி மக்களோட இது போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. திருச்சி மக்கள் மட்டுமல்ல, சுற்றியுள்ள மாவட்டங்களுக்குமே வந்து சினிமா இங்கே வந்து திருச்சியில் வந்து செலவிட்டா இது ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து திருச்சி மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், திருச்சியை கொண்டு சுற்றுப்புறம் கொண்ட அந்த விராலி மலையாக இருக்கட்டும், பக்கத்தில் புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அந்த பக்கத்தில் இருக்கிற அறந்தாங்கி மக்கள் எல்லாமே வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற தஞ்சாவூர் எல்லாமே நம்ம திருச்சியில் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நிறைய தியேட்டர்ஸ் வந்து அங்கங்கே உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. இது வந்து இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சி இன்னுமே வந்து ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ஒரு 2000க்கு அப்புறம் அஜித் சார், விஜய் சாரை வந்து வேறு லெவலில் நம்மளே வந்து பார்த்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு டிரான்சிஷனை நம்மளே பார்க்குறோம். இப்போ அவங்களோட காலகட்டமும் முடியக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இனிமேல் வேறு லெவலில் வந்து சினிமாவை கொண்டு போவாங்க. இப்போலாம் வந்து ஓடிடின்னு வந்துருச்சு. ஓடிடிக்கு அப்புறம் வேறு என்னமோ டைரக்ட் டு ஹவுஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்படி பல பரிமாணங்களை நம்ம திருச்சி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பார்த்துட்டு தாங்க இருக்கு. ஓகே நண்பா, இது வரைக்கும் நான் நிறைய டிரான்சிஷன்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். 1920 இன்னைக்கு வரைக்கும் நிறைய டிரான்சிஷன்ஸ் வந்து நம்ம சொல்லியாச்சு. எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சைலண்ட் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் நாடகம் எப்படி நடந்துச்சு, நாடகத்துக்கு அப்புறம் எப்படி கலர் ஃபிலிம்ஸ் வந்துச்சு, கலர் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து டிஜிட்டல் ஃபிலிம்ஸு, மல்டிப்ளெக்ஸ் ஃபிலிம்ஸு எப்படி இது எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. திருச்சி நகரம் அந்த கலை வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. இதை நாம் எல்லாரும் பெருமையாக எடுத்துக்கணும். நீங்கள் திருச்சியாக இருந்தால் கண்டிப்பாக பெருமை பண்ணணும். ஏன்னா சினிமாவோட வளர்ச்சியில் திருச்சியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பெருமையாக தான் எடுத்துக்கணும். இதை பற்றி உங்கள் நினைவுகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பா. என்ஜாய் மூவிஸ், என்ஜாய் யோர் லைஃப் அண்ட் டூ வாட்ச் சினிமா இன் தியேட்டர்ஸ் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ்.